மட்டும் முழும்புற மட்டும் தெரியுது வேறு கொஞ்சம் வேறு கடல். அதானே கடல் வந்து இப்போ ஒரு 100 மீட்டர் முன்னுக்குள்ளே வந்துட்டு கடல் கூட அவ்வளோ புயல் அடிக்கல. அதான் எப்படி கிடைக்கும் தெரியுது இல்லை எல்லாம் மங்கள ஓடுங்க சொல்லிட வேண்டாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துடைய பருத்தித்துறை கடற்கரையில், அதுவும் முக்கியமாக வந்து மூர்க்கம் கடற்கரைன்னு சொல்லுவார்கள். இந்த தாளமுக்கம் பந்தையிலிருந்து இந்த கடற்கரையினுடைய நிலைப்பாடு வந்து படுமோசமாக இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ அலைகள் அடித்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த பகுதி வந்து அவ்வளோ படு பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து 100 மீட்டர் அளவுக்கு கடல் வந்து மேலே வந்துடுது. அதோட இந்த இடத்துல இந்த பாதைகள் எல்லாம் வந்து அரிப்படைஞ்சு எல்லாம் வந்து இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஒரு சில கட்டிடங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்குது. அதோட மழையும் வந்து அப்படி கொட்டி கொண்டு இருக்குது. இந்த கடற்கரை வந்து இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க தொடர்ச்சிய காடுகள் வந்து போகும். ஊர்க்கம் கடற்கரைக்கு போகிற உதயசூரியன் வீதி நிலையை பாருங்க. வெள்ளம் வந்து எப்படி ஓடிக்கொண்டிருக்க இங்கே பாருங்க. மழை நேரத்துலேயும் காற்றுகள் அப்படி அடிச்சு கொண்டு இருக்குது. அந்த டைம்லேயும் நிறைய பேர் கடற்கரையை வந்து பார்க்க வந்திருக்கணும். ஆனால் கடற்கரை உண்மையாக சொல்ல போனால் அப்படி பயங்கரமாக வந்து அலை அடிச்சு கொண்டு இருக்குது. நான் உங்களை கிட்ட கொண்டு காட்டுறேன்னு பாருங்க. அவ்வளவு அலை அங்கால எல்லாம் வந்து நிறைய இடங்கள் எல்லாம் வந்து அடித்து கடல் வந்து மேலே ஏறினதால் நிறைய கட்டுற தொகுதிகளும் வந்து இடிஞ்சு போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அதையும் வந்து போய் பார்ப்போம். கட்டுற தொகுதியெல்லாம் அப்படி பிராட்டி இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஜால இடங்கள் எல்லாம் வந்து மணல் தானே, மணல் பிரதேசத்துக்கு மேலே தான் கட்டடங்களை வந்து காட்டியிருக்கிறோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி இந்த மாதிரி அலையும் வந்து அடித்து மணலோடு அப்படியே வந்து பிரட்டிட்டுது. ஆகலாம் மலைக்கு நிறைஞ்சு நின்று கடற்கரையை தான் பார்த்தும் இருக்கணும். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது கடலின் அலைகள்லாம் கிட்ட போய் பார்ப்போம். இதில் பாருங்க, இதுக்கிஞ்சால ஆக்களை போகண்டான்னு சொல்லி கல்லெல்லாம் வந்து போட்டிருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த அலை வந்து அடித்ததால் இதில் இந்த ரோட்டெல்லாம் வந்து இடிஞ்சு அப்படியே கீழே போயிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். அதைத்தான் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கணும் போலாது. இந்த ரோட்டு எல்லாம் வந்து எப்படி இடிஞ்சிருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. இந்த பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ரோட்டுக்கு போட்ட கல்லுகள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு பாருங்க. கீழே இடிஞ்சிருந்துச்சு. ஏன்டா அவ்வளோ தூரத்துக்கு கடல் வந்து மேலே வந்துட்டுது. இதுலேயும் ஒரு சில பேர் வந்து அதுலேயும் புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எந்த அப்படி எங்காலை பகுதி முழுக்களுமே எல்லாம் கட்டுற தொகுதிகள் ஆக்கள் வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தவை. அது எல்லாமே வந்து கீழே இடிஞ்சு விழுந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவரை நாங்கள் முதலெல்லாம் இந்த கடற்கரைக்கு வரையில கடல் வந்து சரியான தூரத்தில் நிற்கும். இந்த இடங்கள்லாம் வந்து மணல் பிரதேசங்கள். இதுக்குள்ள நாங்கள் வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு அங்கால நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கடல் வந்து இங்கே ரோட்டுக்கு வந்துருக்கு. இதே மாதிரி இந்த கடற்கரை என்ற எல்லா கரைகளையுமே பெரும்பாலும் பாதிப்புகள் இருக்குன்னு தான் சொல்லலாம். அதில் பாருங்க, மதில் என்ற ஒரு கீழே அத்திவேரன் வரைக்கும் கீழே தெரியுது பாருங்க. இதை விட அங்காளி பகுதியெல்லாம் கூட இன்னும் பாதிப்பாக இருக்குது. அப்படி அதை வந்து போய் பார்ப்போம். இப்போ மழையும் வந்து நல்லா பெஞ்சு கொண்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். குளிர் காற்று அதோட சேர்த்து மழை நிற்கல அளவுக்கு அப்படி நடங்குது. இதில் பாருங்க, ஆக்கள் இருக்கிறதுக்கு கொட்டில் மாதிரி போட்டு வச்சுருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. அங்கால அப்படியே அலைக்கு கீழே எல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்து கிடையாது பாருங்க. இந்த தென்னை மரமும் இப்படியே கடலோடாமல் போகுது ஓடாக்கு. இவன் எப்படி இருக்குன்று இடங்கள் பார்க்கவே பயங்கரமாக. இந்த கட்டுரை தொகுதிகள் மட்டும் இல்லை, இப்படி இந்த லைனுக்கு வந்து கொண்டே காட்டுன்னு பாருங்க. சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரியான பூங்கா அமைப்பு எல்லாம் வந்து இதில் செஞ்சுருந்தவை. நாங்கள் பொழுதுகளை வந்து கழிக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த இடங்களில் மாறவே, அதோட நிறைய நிகழ்வுகளும் இந்த கடற்கரையில் வந்து நடக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து பட்டு திருவிழாவில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலாம் கூட நிறைய பேர் வந்து இந்த இடங்களில் குடும்பங்களாக வந்து பட்டங்கள் எல்லாம் வந்து ஏற்றிக்கணும்.
ஆனால் இந்த முறை அந்த விடயங்கள் வந்து இந்த இடங்களில் நடக்குமோன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படித்தான் இங்காலே இப்போதையினுடைய கடற்கரை பிரதேசங்கள் இருக்குது. அப்படி கட்டுறம் உடைஞ்சு கீழே துண்டு உண்டாக தான் கிடக்குது. அத்திவாரத்தில் இருந்து கட்டுறதுல தூணோட எல்லாம் வந்து அப்படியே கடலோட போய் கிடக்கு பார்த்தீங்க. ஸோ இதுதான் இருக்கும் மணல் இல்லாமல் போயிட்டு. நான் நினைக்கிறேன் இப்போ ஓரளவு கொஞ்சம் கடலில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். ஏன்டா இப்போ கடலில் அங்கே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. இதுலேயும் ஒரு சில கட்டுமானங்கள் அப்படியே கடலுக்குலான் இருக்குது. இங்கே மட்டும் கடலில் அடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த இவனை மட்டும்தான் அடிச்சு கொண்டு இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இரவு வந்து சரியான அலை வந்து அடிச்சிருக்கணுமாண்டு. ஆனால் இல்லை, இப்போ மிஞ்ச வரைக்கும் சில அலைகள் வந்து தான் போகுது. மரம் வந்து அப்படியே கடலோட போட்டுது. இதில் நின்று கொண்டு நினைக்கிறேன். வேரோட அப்படி நின்று போட்டுது. கடலெல்லாம் வந்து படுமோசமாக இருக்குது. உண்மையிலே இந்த கடலை பார்க்கல நான் உண்மையிலே எங்களுக்கு பயமாக தான் கிடக்கு. இந்த கிளைமேட்டையும் பாருங்க, இந்த கடலுடைய அலையிலையும் பாருங்க. இதுல எல்லாம் கூட இந்த கட்டுமானங்கள் எல்லாம் கடலுக்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஓ, இந்த காற்று இப்படி அடிக்குது. காற்று அதோட சேர்த்து சட்டிக்கான நம்மளாக வந்து கொஞ்சம் இல்லை சின்ன ஆக்களும் ஒரு சில வெள்ளம் கண்ணிக்குது. கடற்கரை கிட்ட போக வேலாக இப்போ இங்கே நிற்கிற அண்ணாக்கள் எல்லாம் மங்களை ஓடுங்கன்னு சொல்லினா வேண்டாம். அப்படி பயங்கர மழை வந்து கொஞ்சம் ஒன்று இருக்குது. அவையெல்லாம் வந்து பாதுகாப்பு தான் சொல்லல கொஞ்சம் அவங்க இதில் நிற்கிறோம். அவங்க நினைக்கிறதால சரியாக கிடக்கு. அதுக்குள்ளே இதுக்குள்ளே 2 சின்ன படிகள் நிற்கிறாங்க. ஆக்கள் மிஞ்சி அதில் வார பிளான் இல்லை போடாது பாருங்க. அதுக்கு 2 நிற்கணும் தெரியுது இல்லை ஆக்களை. என்ன மாதிரி இன்றைக்கு இப்போ படு பயங்கரமாக கிடக்கு. இப்போ 3 நாளாக கடல் வைக்கொண்டிருக்கின்றே கடும் மழையாக பெஞ்சு இப்போ இன்றைக்கு தான் 3 நாளைக்கும் கடும் மழை பெஞ்சு அதானே கடற்கரையை வந்து தெரியல. உங்களுக்கு பயம் இல்லை அதில் இருக்கிறது? பயம் இல்லைன்னா அது அரசாங்கம் பார்த்தோன்னு தான் இருக்கு. அந்த கடல் அடிச்சு உங்களுக்கு தெரியும் தானே. ஓ, எவ்வளோ சேதம் வந்திருக்காண்டு. அதானே கடல் வந்து இப்போ ஒரு 100 மீட்டர் முன்னுக்குள்ளே வந்துட்டு கடல் கூட கடமையோட 100 மீட்டர் முன்னுக்கு வந்துட்டு கடல். இப்போ அதுக்குள்ள சின்ன படியில் நினைக்கிறாங்க. வேற பிரச்சனை இல்லையா? அது வந்து விலை வீசிக்கொண்டு இருக்காங்க. இப்போ விலை வீசிக்கு மீன் இருந்தாங்க. அடா விலை வீசிக்கொண்டு இருக்காங்க. அதில் ஆக்களே தெரியல. பயமாக கிடக்கு எங்களுக்கு. அவ்வளோ புயல் அடிக்கணும். மழையும் அடிக்கும். அதான் இப்படி காடி மூக்கம் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதானே தும்பளை விளாக்கு மூக்கம் பீச். 2-3 நாளாக கொஞ்சம் விலை கூடாதுன்னா இன்றைக்கு ஆகக்கூடாது. கடல் வந்து தண்ணி வந்து கூடி இருக்கு. தண்ணி மட்டும்தான் கூடி இருக்கு. இப்போ இந்த மழையோட இன்னும் கூடும் போலான்னு இருக்கு. அதானே கிராமத்துக்குள்ள தண்ணி வரும். அப்போ நீங்கள் எல்லாம் கடத்தொழில கடத்தொழில் எல்லாம் தொழில் நிப்பாடியாது. தொழில் நிப்பாடி இப்போ 4 நாளாக தொழில் நிப்பாடி இருக்கு. கடல் அடி போட தொழில் நிப்பாடி பாருங்க எப்படி காற்றெல்லாம் வந்து அடிக்கும். மழையை விட அலையே பார்க்கவே பயமாக கிடக்கு. காற்று எப்படி அடிக்குன்னு சொல்லி அதோட தகரங்கள் எல்லாம் வந்து குடுங்க போகக்கூடாது. கொஞ்சம் வேறு கடலை நாங்கள் காட்டுவோம் தான் பார்க்குறோம். ஆனால் அப்படி புகார் மூட்டமாக கடலே தெரியுது இல்லை. ஆனால் அலை மட்டும் ஒழும்புறது மட்டும் தெரியுது. வேறு கொஞ்சம் வேறு கடல் கடலை கொண்ட கிட்ட காட்டுறேன்னு பாருங்க.
இதில் ஒரு 5000 சொல்லி போடுறத தான் ஒவ்வொரு கிழமையும் மாறுதான். இங்கே ஒரு 100 மீட்டருக்கு அங்கெல்லாம் கடல் இருந்தேன்னு சொல்லி சொல்கிறேன். நாங்கள் முதல்ல நம்ம அங்கே இங்கே இந்த கடல் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து வந்துட்டு இப்போ அப்படி மழையும் அடித்து கடல் அலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே இந்த இடத்த விட்டு போய்கொண்டிருக்கிறோம். பயந்தானே இதில் பாருங்க ஒரு மரம் இப்போ விழப்போகிற நிலைமையில் இருக்குது. இந்த மண்ணுக்காக நிற்குது. மண்ணெல்லாம் கொஞ்சம் விடிஞ்சிடிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் இடத்துல சின்ன மரம் அணியாமல் விழப்போகுது.